Hello and welcome to Hornbill Studios. இன்னைக்கு ஒரு क्वेश्चனை வந்து ஆன்சர் பண்ண போறேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல சரி, வாட்ஸ்அப்ல சரி, நான் என்ன எங்கயாவது நேர்ல பார்த்தா இந்த क्वेश्चन தான் நிறைய பேர் கேக்குறீங்க. என்ன கேமரா, என்ன லென்ஸ் வந்து வாங்குறது? எது பெஸ்ட்? என்ன பிராண்ட் பெஸ்ட்? என்ன லென்ஸ் பெஸ்ட்? இப்படி எல்லாம் கேக்குறீங்க. ப்ரொஃபஷனல்ஸும் கேக்குறாங்க, அமெச்சூர்ஸும் கேக்குறாங்க, பிகினர்ஸும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிகினர்ஸோட क्वेश्चंஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் பீப்புள், அதாவது வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நாள் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு ஆன்சராக. கேமரா சூஸ் பண்ணும்போது கேமரா மட்டும் சூஸ் பண்ணுறது இல்லை, லென்சஸ்ஸு, லைட்ஸு, அதர் ஆக்சசரிஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குதா, பேட்ரிஸ் ஈஸியாக கிடைக்குதா, லென்சஸ் முக்கியமாக வந்து அந்த பிராண்ட் தவிர்த்து தேர்ட் பார்ட்டி லென்சஸ் கிடைக்குதா, ஓகே நமக்கு வந்து அஃபோர்டபுள் லென்சஸும் இருக்கா, இல்லை வந்து நாளைக்கு வந்து ஸ்பெஷல் லென்சஸ் வந்து ஒரு சூப்பரான லென்சஸ் எல்லாம் வாங்கணுன்னா அதுவும் அவைலபிளாக இருக்கா, இது எல்லாமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கேமரான்றது கேமரா மட்டும் கிடையாது, ஃபஸ்ட் லென்சஸ் திங்க் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணுன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படத்தோட லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது லென்சஸ் தான், கண்டிப்பாக கேமரா கிடையாது. ஸோ லென்சஸை சூஸ் பண்ணிட்டு தான் கேமராஸ் போகணும். இப்போ கேமராஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து பிகினர்ஸ் போகிறதுனா வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராஸும் இருக்குது, ஏபிஎஸ்சி கேமராஸும் இருக்குது. ஏபிஎஸ்சி கேமராஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அட் எ பாயிண்ட், இன்றைக்கி இருக்கிற ஏபிஎஸ்சி கேமராஸ் டெக்னாலஜி ரொம்ப நல்லா இருந்தாலும் அட் எ பாயிண்ட் நீங்கள் சப்போஸ் நாளைக்கு ப்ரொஃபஷனலாக போடுறதுன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரேமோ இல்லை மீடியம் ஃபார்மேட்டோ கடைசியில் வந்து நமக்கு போக வேண்டிய அவசியம் வரலாம். பட் ஓகே, நான் எனக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பலாம் செலவு பண்ண முடியாது சார், எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் செலவு பண்ண முடியும் போது வந்து ஏபிஎஸ்சி வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒரு 50,000 ரூபாயிலிருந்து ஏபிஎஸ்சி கேமராஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லென்சஸும் வந்து ஃபுல் ஃப்ரேம் லென்சஸோட விலை கம்மி. ஸோ தட் வில் பி அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவேன். நீங்கள் இப்போது அதே மாதிரி லென்சஸ் பார்த்தீங்கன்னா ஜூம் லென்சஸும் இருக்குது, ப்ரைம் லென்சஸும் இருக்குது. ஜூம் லென்சஸ் வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு வைடு, ஒரு நார்மல் லென்ஸ், ஒரு டெலி, அதெல்லாம் எப்படி இருக்குது, அது லுக் எப்படி தெரியுது, என்ன ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதோட டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வேரியேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒரு ப்ரைம் லென்சஸ் அட்லீஸ்ட் வந்து F2 ஆவது இருக்கிற ப்ரைம் லென்சஸ் வாங்கினா தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரானா ஒரு 35, ஒரு 50, ஒரு 85. இதுவே வந்து ஏபிஎஸ்சி கேமரானா என்ன சொல்கிறான், ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 23, அரௌண்ட் 23, ஒரு அரௌண்ட் 35 ஆர் 30 அண்ட் ஒரு 56 mm. இதெல்லாம் வந்து ஈக்குவலன் டு த 35, 50 அண்ட் 85. ஸோ 35 வாங்குற போதில் நீங்கள் வந்து 24 கூட வாங்கிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்லேருந்து நீங்கள் வந்து இப்படி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ நானே பிகினராக இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு வந்து திரும்ப வந்து பிராண்டுக்கு போய் திரும்ப சூஸ் பண்ண சொன்னால் அதெல்லாம் முடியாது சார், நீங்களே லிஸ்ட்டு தந்துருங்கன்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸில் வந்து சென்ட் மீ யுவர் ரெக்கமெண்டேஷன் போடுங்க, உங்களோட இன்பாக்ஸில் தரேன். சப்போஸ் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதே வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், அங்கே வந்து இந்த கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நான் டெஃபினெட்லி சென்ட் பண்ணுறேன். இதுவே ப்ரொஃபஷ்னல்ஸ் ஓகே இதே கேள்வி கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கேள்வி கேட்கணும், அவங்களுக்கு வந்து என்ன கேமரா என்ன லென்ஸ் வேணுன்றது ஆக்சுவலி கிளியராக தான் இருப்பாங்க. அவங்க பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும், இந்த பர்பஸ்க்கு இது வேணுமா, ஓகே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பொதுப்படையான ஒரு வீடியோ வந்து போட்டு சொல்யூஷனாக வந்து கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து நான் கன்சல்டிங் ஹார்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறேன். ஸோ யூ கேன் பை ஃப்ரம் மீ. இப்போ ஒரு 1 ஹாரோ இல்லை 2 ஹார்ஸோ சென்னையில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களோட ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அது ஃபோட்டோகிராஃபிலையும் இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி பையிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இருக்கலாம். ஸோ அது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே 1 ஹாருக்கு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஓகே இட் வில் பி எ பெய்ட் கன்சல்டேஷன் தான், ஏன்னா எனக்கும் டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கட்டாயம் கமெண்ட்ஸில் போடுங்க, என்னால் முடிஞ்சது வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். See you all.